உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான காணொலியில அது காணொலி போறதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட எல்லாத்தையுமே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா என்னையும் நம்பி ஒரு 8000 பேர் ஃபாலோ பண்ணி வச்சிருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க. அவங்களுக்காக காணொலி போட முடியல. பல பேர் கேட்டீங்க, பல பேர் கேட்காம விட்டுட்டீங்க. சரி, நம்ம ஒரு காணொலி போட்டுருவோம். ரொம்ப நாள் போடலை, இந்த கட்டாயத்தில் நம்ம போட்டே ஆகணும் அப்படின்னு என் மனசுக்கு கேட்டுச்சு. அதனாலதான் இந்த காணொலி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும். விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சது, அது ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது. ஆனா எப்ப முதல் மாநில மாநாடு போட்டாரோ அப்ப இருந்துதான் இந்த சர்ச்சை நாம் தமிழர் கட்சிக்கும் தாவேக்காக்கும் ஒரு சர்ச்சை ஏற்படுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க கொள்கை முரண் தான். விஜய் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் என்னதான் மேடைக்கு மேடை தம்பி விஜய் தம்பி விஜய்ன்னு சொன்னாலுமே தனிப்பட்ட ஒரு பழக்க வழக்கங்கள் வேறு, அரசியல்ல வேறு. அவங்க கொள்கை வேற, இவங்க கொள்கை வேற. விஜய் அவர்கள் தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் இல்ல, திராவிடங்கிறது தமிழர் அல்லாதோர் தமிழரை ஆளுவதற்காக ஏமாற்றப்படுவதற்காக திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அந்த திராவிடங்கிற வார்த்தை எங்களுக்கு தேவையில்லை, தமிழர்கள் தமிழர்களாக இருக்கும், நீங்களாவே இருங்க அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்றாங்க. இதுதான் சரியும் கூட. நீங்களா இருங்க, நாங்களா இருக்கவங்க தான் சரி. இப்ப என் பேர் சிலம்பரசன்னா என்ன நீ தினேஷ் இல்ல குமார் அப்படின்னு கூப்பிடறதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது. என் பேர் என்னவோ என் பேரை வச்சுதான் நீ கூப்பிடணும் அப்படிங்கிறதுலாம் கரெக்டான விஷயம். ஏன்னா திராவிடங்கிறது ஒரு இல்லாத ஒண்ணு, ஒரு மாயை. அதனாலதான் பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் விஜய் அவர்களை எதிர்க்க காரணம். இன்னொன்னு, விஜய் அவர்கள் மேடையில சீமான் அவர்களை மறைமுகமா விமர்சிச்சாங்க. அது உண்மையாவே யாருக்கா இருந்தாலும் பாதிப்பை ஏற்படுத்தி. ஏன்னா இவ்வளவு நாள் கூடயே இருந்துட்டு விஜய் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் அட்வைஸ் எல்லாமே பண்ணிட்டு எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டுட்டு இன்னைக்கு ஒரு மேடை கிடைச்சவொடனே நமக்கு ஒரு மேடை வந்துருச்சு அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. அதற்காகவும் அண்ணன் சீமான் அவர்கள் விமர்சிச்சாங்க. அந்த விமர்சனம் தேவையான்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்தளவு 100% அந்த விமர்சனம் தேவை. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் எப்ப விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்களோ அன்னையிலேருந்தே இந்த எதிர்ப்பை போட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் இவ்வளவு தூரம் வளர்ந்துருப்பாங்களா, கட்சியை ஆரம்பிச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. உங்க எல்லாத்துக்குமே தெரியும், ரஜினி அவர்கள் கட்சியை ஆரம்பிக்காம கூட போயிட்டாங்க. அதுக்கு முதல் காரணமே சீமான் தான். காரணம், வெளிமாநிலத்தவர் நம்மை ஆளக்கூடாது, சினிமாக்காரர்கள் நம்மளை ஆளக்கூடாது, அவ்வளவுதான். பிரசாந்த் கிஷோர் உங்க எல்லாத்தையுமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவர் இதுக்கு முன்னாடி திமுகல ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்திருக்கிறாரு, அதிமுகல இருந்திருக்காரு, பல மாநிலங்கள்ல பல கட்சிகள்ல இருந்திருக்கிறாரு. இன்னைக்கு அவர் பாத்தீங்கன்னா தாவேக்கால இணைஞ்சிருக்கிறதா ஒரு செய்தி வெளியே வந்திருக்கு. இதை பத்தி அண்ணன் சீமான் அவர்களை கேட்கிறப்ப அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவர் தெளிவா சொல்லியிருப்பாரு. விஜய் அவர்களை குறிப்பிட்டெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார், பொதுவா சொல்லியிருப்பாரு. பணக்கொழுப்பு இருக்கவங்க இப்படி ஆள் கூப்பிட்டு இது பண்ணிக்குவாங்க, பணக்கொழுப்பு இருந்தா இந்த மாதிரி 600 கோடி 500 கோடி செலவு பண்ணி பண்ணுவாங்க அப்படின்னு அவர் பொதுவா தான் சொன்னாரு. ஆனா நியூஸ் சேனல்ஸ்ல சோசியல் மீடியால எல்லாமே அண்ணன் சீமான் அவர்கள் விஜய் அவர்களை தான் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான ஒரு பிம்பம் கட்டவிழ்க்கப்பட்டு, இன்னொன்னு என்னன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் பெரியாரை போட்டு அடின்னு அடிக்கிறப்பெல்லாம் சும்மா இருந்துட்டு, ஏன் இதை நான் சொல்றேன்னா, தாவேக்காவிற்கு பெரியார் தாங்க கொள்கை தலைவர். அவரை போட்டு அடின்னு அடிக்கிறப்ப எந்த ஒரு தாவேக்கால இருக்க எந்த ஒரு முக்கிய பொறுப்புகள் யாருமே வாய் திறக்கல. என்ன காரணமோ அது எனக்கு தெரியல. ஆனா இந்த ஒரு பணக்கொழுப்பு அப்படின்னு சொன்னோடனே பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த தாவேக்கால இருக்க விஜய் அவர்கள் தவிர எல்லாருமே பொங்கி எழுதுறாங்க. பொங்கி எழுந்தோடனே பழைய பாட்டை பாட ஆரம்பிச்சிட்டாங்க. திரள் நிதி, இந்த ராம்குமார் ஒருத்தர் இருப்பான், அவனெல்லாம் போட்டு கழுவி ஊத்திட்டு இருக்காங்க நம்ம அஜித் ஃபேன்ஸு. இங்க மூத்தர் சந்தில் அடி வாங்கின, அங்க அடி வாங்கின, அதாவது சினிமாலையும் அடி வாங்குற, எங்க கிட்ட அடி வாங்குற, நம்ம கூட இந்த ராம்குமார் அடிக்க தேவையில்லை போல இருக்கு. நீங்களாம் அந்த திரள் நிதி அப்படிங்கிற பாட்டை கேட்கலைன்னா தயவு செய்து கேட்டுட்டு வாங்க, மிரண்டுவீங்க. அந்த அளவுக்கு இருக்கு பாட்டு. விஜய் ரசிகர்களுக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். திரள் நிதி அப்படின்னா, மக்களுக்காக நீ ஒரு சேவை பண்ண போற, உன்கிட்ட பணம் கிடையாது, உன் பணத்தை நீ செலவு பண்ணுங்கிற அவசியமும் கிடையாது. மக்கள் பணத்தை மக்களுக்கே திருப்பி செய்யணும். இன்னைக்கு நம்ம அதிகாரம் இல்லை, அந்த அதிகாரத்துக்கு வர்றதுக்கு மக்கள் நமக்கு ஒரு நிதி வாங்கி, இதுதான் திரள் நிதி. மக்களும் ஆசைப்பட்டு கொடுப்பாங்க, இந்த கட்சி நல்லா இருக்கு, இது வந்தா நல்லது செய்யும் அப்படின்னு அவங்க மக்கள் ஆசைப்பட்டு கொடுக்கறதான் திரள் நிதி. இந்த திரள் நிதியை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வாங்கின மாதிரி பேசிட்டு இருக்காங்க இந்த தற்கொலை பயிலுக. ஆனா திமுக வாங்கியிருக்கு, அண்ணா இருக்கும் போதே வாங்கியிருக்காங்க, கம்யூனிஸ்டுகள் இன்னமும் வாங்கிட்டு தான் இருக்காங்க, நாம் தமிழர் கட்சி இன்னமும் வாங்கிட்டு தான் இருக்கு. ஒரு திரள் நிதி அப்படிங்கிறத பத்தி ஒரு சுத்தமா புரிதலே கிடையாது. அதானே எங்களுக்கு அரசியல் புரிதலே இல்லை. இதுல திரள் நிதியை மட்டும் எங்கிட்ட புரிதல் வந்துட போகுது அப்படிங்கிறது சத்தியமா எனக்கு தெரியல. திமுகவோட பி டீம் மாதிரி தான் பாத்தீங்கன்னா தாவேக்கா செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கு. நீங்க ஒரு மாற்றுன்னு சொல்றீங்க, மாற்றத்திற்கான எந்த ஒரு அறிகுறியுமே உங்கள்கிட்ட தெரியவே இல்லை. மாற்றுன்னு இது வரைக்கும் யார் ஏமாத்திட்டு இருந்தாங்களோ அவங்க கூடயே நீங்க கூட்டணி செய்யற மாதிரி பல பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய செயல்பாடுகளும் அப்படிதான் இருக்கு. ஏன்னா திமுக அதிமுக எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு ஒருத்தர் வச்சிருக்காங்களோ அதே மாதிரி நீங்களும் கூப்பிட்டு வச்சுக்கிறீங்க. எனக்கு புரியல. மக்களோட நில்லுங்க, மக்களோட நின்னாதான் அங்க என்ன நடக்குதுன்னு புரியணும். உங்களை விட அந்த பிரசாந்த் கிஷோரா இருக்கட்டும், இல்ல ஜான ஆரோக்கியசாமியா இருக்கட்டும், அவங்களுக்கு தெரிஞ்சிருமா? நீங்க கிட்டத்தட்ட 30 வருஷமா சினிமால இருக்கீங்க, பல பேர்கிட்ட கதை கேட்டிருப்பீங்க, பல
பல இடங்களை பத்தி விவரிச்சிருப்பாங்க. நீங்களும் பல இடங்களுக்கு போயிருப்பீங்க. மக்களோட புரிதல் உங்களுக்கு தெரியாதா? அதாவது நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாங்க. மக்களுக்காக நில்லுங்க. மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பாங்க. இந்த ரசிக குஞ்சலுக்கு நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். உங்க தலைவர்கிட்ட போய், அண்ணா பத்திரிகையாளரை சந்திங்க, பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க, அதே மாதிரி மக்களை நேரடியா போய் சந்திங்க, கேரவனை விட்டு முதல்ல கீழே வாங்க. உங்களுக்கு இப்ப வேற ஒய்பிரிவு வேற பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இதுல வேற பல உள்குத்துகள் இருக்கிறதாக பேசப்படுது. விஜய் அவர்களுக்கு அப்படி என்ன உயிர் பயத்தை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு தெரியல. கொடுத்துருக்காங்க, சரி, நல்ல விஷயம்தான். மக்கள் போராட்டத்தில் கலந்துக்க சொல்லுங்க. அப்பதான் உங்க லட்சணம் புரியும். சும்மா 600 கோடி 500 கோடி கொடுத்து செலவு பண்ணா மட்டும் போதுமா? வேலைக்கே ஆகாது. இதையும் மீறி போனா இந்த 2026 தேர்தலில் வேணா உங்களால ஓரளவுக்கு வாக்கு எடுக்க முடியுமே தவிர, அடுத்த ஆண்டு அவ்வளவுதான். நீங்க இதோட முடிஞ்சிருவீங்க. எப்படி கமல்ஹாசன் அவர்கள் வந்தாங்களோ, எப்படி சிவாஜி கணேசன் அப்பயே வந்தவரோ, அந்த மாதிரி நீங்களும் முடிய வாய்ப்பு இருக்குது. தயவு செய்து மக்கள் அரசியலுக்கு வாங்க. சோசியல் மீடியா அரசியலை விட்டுட்டு, இந்த சினிமா அரசியலை விட்டுட்டு, தயவு செய்து மக்கள் அரசியலுக்கு வாங்கடா.